பாத்தீங்களா சிவம், தலையை நிமித்தி என்ன பார்த்துட்டா. அவளுக்கு என் மேல லவ் இருக்கு சிவம், ஆனா மறைக்கிறா. இல்லனா நான் நினைக்கிறத செய்வாளா? வேவ்லெந்த் கரெக்டா இருக்கு சிவம். தம்பி, உங்களை பார்த்து தான் நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியங்கிறத நானே கத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க தான் தம்பி எனக்கு குரு. தம்பி, கீழே போலாம் வாங்க. ஓகே, கீழே போங்க தம்பி. ஆனா நான் சொன்ன எதையும் மறந்துடாதீங்க. வழக்கம் போல. ஹலோ மேடம். ஹலோ. படம் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஹலோ மேடம். ஹாய். உங்க கூட ஒரு பைட் எடுத்துக்கலாமா? பிரஸ் மீட் முடியட்டும், கண்டிப்பா ஓகே எடுத்துக்கலாம். மேடம், தேங்க்யூ. டேய், நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்டா. ஸ்டார்ட் பண்ணேன். இத முடிச்சிட்டு தான் போணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் தினேஷ். மேடம், உங்களை முன்னாடியே எதிர்பார்த்தேன். கார் கிடைக்கல தினேஷ், அதான் லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல மேடம், இப்போதான் சேனல் ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? படத்தை பத்தி உங்க கேரக்டர் பத்தி நல்லா சொல்லுங்க. ரீச் ஆகணும். சரியா மேடம்? சரி, நிச்சயமா சொல்றேன். ஓகே மேடம். மேடம், பிருத்திவி சார் வந்துட்டாரு. குட் மார்னிங் கயல். குட் மார்னிங் பிருத்வி. இது உன்னோட முதல் படம். ஊர் முழுக்க இன்னைக்கு உன்னோட முகம் நாளை முதல்னு போஸ்டர் ஒட்டியாச்சு. எப்படி இருக்கு ஃபீல்? தேங்க்ஸ் பிருத்வி. இந்த படம் வெற்றிகரமா ஓடி நீ தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமால கொடி கட்டி பறக்கணும். என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கயல். சார், ரெடியா சார்? யா ஷூர், அவங்கள வர சொல்லு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் உள்ள வாங்க. ஓகே சார். எல்லாம் போங்க போங்க மேடம் போங்க. ஹலோ சார். ஹலோ சார். Hi. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சார். குட் மார்னிங் சார். Hi. ஹலோ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ஹலோ. கயல். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாம். நான் ரெடி. சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். படத்தை பத்தி சொல்லுங்க. வனமோகினி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். ஃபாரஸ்ட்ல ஒரு டேஞ்சரான இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இதுவரை யாருமே அந்த இடத்துக்குலாம் போனதே கிடையாது. அண்ட் தினேஷை ஒரு டைரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கயல், என்னோட ஹீரோயின். சான்ஸே இல்லை. இந்த படத்துல அவங்க நடிச்சாங்கன்னு சொல்றதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டேட் அவார்டு இல்லை, நேஷனல் அவார்டே கிடைக்க சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். வனமோகினி படத்தை தியேட்டர்ல மட்டும் பாருங்க.
அதுதான் சினிமாங்கிற மாபெரும் மீடியாக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அங்கீகாரம். ச்சே. பாத்தீங்களா மாமா, கையல் மாதிரி ஒரு மூஞ்சிய போட்டு படத்தை எடுத்துட்டு சூப்பரா வந்திருக்கான். அத தியேட்டருக்கு வேற வந்து மக்கள் பார்க்கணுமா? திருட்டு சீடியில கூட இந்த மூஞ்சிய எவனும் பார்க்க மாட்டான். இவ முகமெல்லாம் போஸ்டர்ல போடுற முகமா மாமா? இல்ல இவன் முகத்தை பார்த்தா சாணி அடிக்கணும்னு தோணுமே தவிர ரசிக்கிறதுக்கு தோணாது மாமா. ஒருத்தன் கூட இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டான் மாமா. இந்த பிருத்வி லூசுத்தனமா வேண்டேன் விரும்புறேன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். இவனே விழுந்து புரண்டு தியேட்டர் வாசல்ல நின்னு கும்பிட்டு கூப்பிட்டாலும் எவனும் படம் பார்க்க வரமாட்டான் மாமா. கரெக்ட்மா. ஏன்னா நாம கிளப்பி விட்டுருக்கிற மீம்ஸோட பவர் அப்படி. கண்டிப்பாமா. இந்த படம் கண்டிப்பா ஊத்திக்கும் மாமா. அது என் கண்ணுக்கு இப்பவே பிரகாசமா தெரியுது. மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாமா. வனமோகினி படத்தோட தலைவிதிய நாம மாத்தி எழுதிட்டோம். ஆமாமா ஆமாமா. அந்த கயலுக்கு இப்ப மட்டும் இல்ல மாமா, இனி எப்பவுமே நடுத்தருதான் நிரந்தரம். கையில வீட்டுக்கு போன வீடு பூட்டி இருந்தது. நான் கோவிலுக்கு போயிருந்தேன் பாட்டி. நானும் கோயிலுக்கு தாமா போயிட்டு வந்தேன். உன் படம் ரிலீஸ்க்காக வேண்டிட்டு வந்தேன். இந்தா. பாட்டி, நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அது? என் படத்தோட டிக்கெட். எனக்காமா இவ்வளோ டிக்கெட்டு? நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு யாரெல்லாம் படத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா டிக்கெட் கொடுங்க பாட்டி. நாளைக்கு உன் படம் ரிலீஸு. உன் முகத்துல சந்தோஷமே இல்லையே, கலையே இல்லாம ஒரு மாதிரியா இருக்க. இல்ல பாட்டி, எனக்கும் ஹீரோவா நடிக்கிறாரே பிருத்வி, அவரு கூட ஒரு பிரச்சனை பாட்டி. ஐயோ, அந்த தம்பி நல்ல தம்பின்னு சொல்லுவிய, என்னாச்சு? அவரு ரொம்ப நல்லவரா இருக்கிறது தான் பாட்டி பிரச்சனையே. இதுல என்ன ஒரு வேதனைன்னா, எங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை அவர் மனசுல வச்சுக்காம என்ன பார்த்தப்ப அவர் என்கிட்ட நல்லா பேசினாரு. நான் தான் அவர்கிட்ட ஒரு சாரி கூட கேட்காம வந்துட்டேன். அதான் என் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்னம்மா நீ இதுக்கு போய் அலட்டிக்கிட்டு சோகமா இருக்க? எல்லா பிரச்சனையும் நேர்ல போய் ஒரு 4 வார்த்தை பேசினா தீந்துற போகுது. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த தம்பி நல்ல தம்பிங்கிற, அப்புறம் என்ன, முகத்துக்கு நேரா பேசிட்டாலே பிரச்சனையெல்லாம் தீந்துற போகுது. இப்ப போய் நேர்ல பார்த்து பேசு, எல்லாம் சகஜமாயிடும். இந்த படத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. ரிலீஸ் ஆகும்போது நீ சந்தோஷமா இருக்க வேணாம்? காண்டதையும் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இப்படி சிரிச்சா முகம் எவ்வளவு அழகா இருக்கு. உடனே போய் அந்த தம்பிய பாத்துட்டு வா போ. சரி பாட்டி, நான் வர்றேன். முதல்ல பிருத்விக்கு ஃபோன் பண்ணி பேசணும். பிருத்விக்கு என்ன ஆச்சு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒன்னும் புரியலையே. சொல்லுமா கயல். அண்ணே, பிருத்வி எங்க இருக்காரு? தம்பி ஆபீஸ்ல இருக்காருமா. கார் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம், நான் ஒர்க் ஷாப்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேம்மா. நான் வேணா திரும்பி வரும்போது உங்களை கூப்பிட்டுட்டுமாமா? இல்லண்ணே, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். சரிங்கம்மா, ஓகேம்மா.